எனக்கு 2 ஆசை. ஒண்ணு, இப்படி வாரும்போது முடி கொட்டக்கூடாது. இன்னொன்னு, நான் இப்படி இழுக்கும் போது என் கையில முடி வரக்கூடாது. என்ன மாதிரி கர்லி ஹேர் இருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்லவே வேணாம். சும்மாவே ரொம்ப ட்ரையா ஃப்ரிஸியா டீடாங்கிள் பண்ணும்போது அவ்வளவு முடி கொட்டும். பட் ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம ஹேர் வந்து வீக்கா இல்லாம ஹெல்த்தியா ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். டீடாங்கிள் பண்ணும்போது கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகுறது ரெடியூஸ் ஆகும். என்னோட ஹேர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும், பாரும்போதே அவ்வளவு முடி கொட்டும். ஸோ ஹேர் கேருக்காக அதர் தென் கர்லி ஹேர் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ஒரு சீரம் தேடிட்டு இருந்தேன். ஒரு ஹேர் கேர் சீரம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்கிரியன்ஸ் வந்து நான் பார்த்து வாங்குவேன். ஸோ எனக்கு அது பெர்ஃபெக்டா இருக்கணும். அப்பதான் ஹேர்ல இருந்து ஒரு ஹேர் கேர் சீரம் லான்ச் பண்ணிருந்தாங்க. இதுல வந்து 3.5% ரிடன்சல் இருக்கு. இது வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ் ஆக்டிவேட் பண்ணி நியூ ஹேர் growth சப்போர்ட் பண்ணும். அண்ட் இது 3% ஆனகைன் இருக்கு. இது வந்து ஹேர் growth சைக்கிளை ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் லைஃப்ல கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணும். ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலை கொஞ்சம் ரெடியூஸ் பண்றதுக்கு இதுல 2% பைகேப்பிள் இருக்கு. ஆல்சோ இது கூட நான் ஸ்கிரீன்ல காட்டுற இந்த இன்கிரியன்ஸ் எல்லாம் இருக்கு. எது யூஸ் பண்றதா இருந்தாலும் கன்சிஸ்டன்டா இருந்தாலும் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சோ நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 months மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஹேர் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் வந்து சும்மா இப்படி இழுத்தாலே வந்து எனக்கு முடி வந்து பயங்கரமா வரும். கையில ட்ரெஸ் எல்லாம் வந்து முடியாவே இருக்கும். இட்ஸ் குட். எக்ஸ்டர்னலா வந்து நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ இன்டர்னலாவும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கும் ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நானே சென்ட் பண்ணுறேன்.